ஹாய் கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேரூபிக் அப்ளிகேஷனில் எப்படி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இதில் நமக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் கிடைச்சிது, இந்த அப்ளிகேஷனில் எடுக்கிற லோன் நமக்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் உங்ககிட்ட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். உங்களுடைய சிவில் ஸ்கோர் எப்படி இருந்தாலும் சரி, இல்லை சிவில் ப்ரொஃபைலில் லேட் பேமெண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி தான் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஸோ ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான். அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 2020 பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 1 கோடி பேருக்கு மேலே பிளே ஸ்டோரில் டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 10 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்கு. ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக லோன் கிடைக்கக்கூடிய பெஸ்ட்டான 3 அப்ளிகேஷன் லிஸ்ட்டை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அங்கேயே இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் டைம் இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கிறதுனால அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் டிசைட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்ததுமே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததுமே சில பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கேட்குறதுக்கெல்லாம் அலோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அதிகபட்சமாக 20,000 வரைக்கும் லோன் எலிஜிபிள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கெட் மை லோன் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். எஸ், இப்போ எகைன் உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க, வேணும்னா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, தென் பேங்க் அக்கௌண்ட் இது 3 வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் தான் கேட்டிருக்காங்களே தவிர பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கல. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட் ஃபோட்டோ, தென் பேக் சைடு இருக்கக்கூடிய ஃபோட்டோ இது ரெண்டையும் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய பேன் கார்டுடைய ஃப்ரண்ட் ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. அதையும் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே எஸ், இப்போது உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே பேன் கார்டு நம்பர், தென் உங்களுடைய பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. தென் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் என்னவோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஜாப் டைப்பை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரிடு பர்சனாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க் இண்டஸ்ட்ரி, பொசிஷன் ஆஃப் கம்பெனி, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது பேசிக் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. தென் நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்களோ அதை கேட்டிருக்காங்க. தென் ரிலீஜியன் என்னவோ கொடுத்துருங்க, ஹிந்து அந்த மாதிரி. தென் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபோ கேட்டிருப்பாங்க. ஸோ மேரிடா இல்லை அன்மேரிடா அது என்னவோ கொடுத்துருங்க. தென் எத்தனை குழந்தைங்க இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ், இப்போ நீங்கள் எந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது பேப்பர்லெஸில் ஆதார் ஓடிபி வச்சு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை எகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எகைன் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே எஸ், இப்போது இதே ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஆமாம்னா எஸ் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்னவோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி காண்டாக்டாக 2 ரெஃபரன்ஸ் நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பொறுத்தவரைக்கும் எமர்ஜென்சி காண்டாக்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வேளை ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் கால் பண்ணுவாங்க. அதுக்காக தான் கேட்குறாங்க. அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை சூஸ் பண்ணிடுங்க. அவங்களுடைய நேம், மொபைல் நம்பர், ஸோ இதே மாதிரியே 2 நம்பர் கொடுக்கணும். அதை 2ஐயும் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் அக்கௌண்ட் நம்பரை 2 டைம் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் ஆஃபர் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. இப்போது நமக்கு ஒரு 2,000 லோன் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் இப்போதைக்கு 1,300 தான் நம்ம விட்ராவல் அப்படிங்கிறது பண்ண முடியும். சேம் டைம் மினிமம் லோன் அமௌண்ட்டாக நம்ம ஜஸ்ட் 1,000 ரூபீஸ் தான் விட்ராவல் பண்ண முடியும். இந்த அமௌண்ட்டை நம்ம ஜஸ்ட் 14 டேஸ்க்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு எலிஜிபிளான இந்த 1,300 நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் 1,023 தான் கிரெடிட் ஆகும். ப்ராசஸிங் ஃபீஸ் 78 ரூபாயும், டாக்குமெண்ட் ஃபீஸ் 78 ரூபாயும், டெக்னாலஜி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 78 ரூபாயும், ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி ஒரு 43 ரூபாயும்,
இந்த அமௌண்ட்டெல்லாம் போக மீதி அமௌண்ட்டை தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணுவாங்க. பட் நாம் ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க 15 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஸோ 1315 ரூபா அப்படிங்கிறது நமக்கு கிரெடிட் ஆனால் 1023 ரூபாய்க்கு நம்ம ஜஸ்ட் 14 டேஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரூபிக் அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அதிகம். ஸோ தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி சூழ்நிலை இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அப்ளை பண்ணலாம். பட் அப்படி அப்ளை பண்ணாலுமே ரொம்பவே டூ மச் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பர்சனல் லோன் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய எஸ்கே தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், தேங்க்யூ.